ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுமனின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் நான் நிறைய டூர் போயிட்டு வந்தேன் வடக்கெல்லாம். அதாவது இப்போ ரீசெண்டாக போனது ஆந்திர பிரதேசம், அதுக்கு முன்னாடி குஜராத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் சிக்கிம் போனேன், அப்புறம் தெலுங்கானா போயிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக போனது தெலுங்கானா, அதுபோக உஜ்ஜயினி, அதான் மத்திய பிரதேசம், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசம், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், டார்ஜிலிங், அதுவும் வெஸ்ட் பெங்கால் தான். இது மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் நிறைய டூர் போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தப்பில் வேறு தேர்தல் வேறு வரப்போகிறது இல்லையா? அப்போ இந்த மாதிரி எத்தனை மாநிலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆந்திர பிரதேஷ், ரெண்டாவது அருணாச்சல பிரதேஷ், மூன்றாவது அஸ்ஸாம், 4 பீகார், 5 சத்தீஸ்கர், 6 கோவா, 7 குஜராத், 8 ஹரியானா, 9 ஹிமாச்சல பிரதேசம், 10 ஜார்க்கண்ட், 11 கர்நாடகா, 12 கேரளா, 13 மத்திய பிரதேசம், 14 மகாராஷ்டிரா, 15 மணிப்பூர், 16 நாகாலாந்து, 17 ஒரிசா, 18 பஞ்சாப், 19 ராஜஸ்தான், 20 சிக்கிம், 21 தமிழ்நாடு, 22 தெலுங்கானா, 23 திரிபுரா, 24 உத்தரப்பிரதேசம், 25 உத்தரகாண்ட், 26 மேற்கு வங்காளம், 27 மேகாலயா, 28 மிசோரம். இப்படி நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள் உள்ளன. என்ன நல்லா தெரிஞ்சுட்டீங்களா? சரி, இது ஒன்றுக்கு என்ன தலைநகருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.